ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ், ராகவ் அண்ட் நவீன். இன்றைக்கி நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கோங்க. இங்கே திருவட்டாறுன்ற ஒரு அற்புதமான ஊர் இருக்குங்க. இந்த ஊரில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் இருக்குது. இந்த ஒரு கோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு திவ்ய தேசம்ங்க. அனந்த பத்மநாத சுவாமி திருக்கோயில் இருக்குது இல்லையா, திருவான்றம். அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்கு உதாரணமாக இந்த கோயில் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலை பார்த்து தான் அந்த கோயிலை கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் சயன கோலத்தில் இருக்க பெருமாள்லேயே இந்த பெருமாள் தான் மிக நீளமான பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுறவர். இன்னும் பல சிறப்பம்சங்கள் இந்த கோயிலுக்கு இருக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் எல்லா சிறப்பம்சங்கள், எல்லா அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில். இந்த திருவட்டாறு கன்னியாகுமரியிலேருந்து 45 கிலோமீட்டரில் இருக்குங்க. நாகர்கோவிலேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்குது. ரொம்ப அழகான ஊர். இந்த ஊருக்கு இந்த திருவட்டாறுன்னு பெயர் வர காரணம், இந்த ஊரை சுற்றி வட்ட வடிவில் ஆறு ஓடுறது தாங்க. கோதை, பரளி, தாமிரபரணின்னு 3 ஆறுகள் இந்த ஊரை சுற்றி வட்ட வடிவில் ஓடுது. அதனால் இந்த ஊருக்கு திருவட்டாறுன்னு பேர். இந்த ஊரில் இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த கோவிலை பற்றி அதிசயத்தக்க பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஆர்கிடெக்சர். இந்த கேரளா ஸ்டைல் ஆர்கிடெக்சர், இந்த ஓடு கூரை, இங்கே ஒரு மரம் இருக்குங்க, அரச மரம். செம்ம ஹைட்டாக பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம இப்போ கோயில் உள்ளே போகலாம். இந்த கோயில் மலைநாட்டு திவ்ய தேசங்களுள் ஒரு திவ்ய தேசமுங்க. இந்த திவ்ய தேசம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். 12 ஆழ்வார்கள் 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். பெருமாள் மீது உள்ள அன்பு, பக்தி, காதல்னால் அவங்க பாசுரங்கள் 4000 பாசுரங்கள் பாடி வச்சுருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே யாருக்காக பாடினாங்கன்னா, இந்த 108 திவ்ய தேசத்தில் இருக்க பெருமாளை பற்றி தான் பாடியிருக்காங்க. அப்படி நம்மாழ்வார்னால் பாடப்பட்ட பெருமாள் தான் இந்த ஆதிகேசவ பெருமாள். மிக பழமையான திருக்கோவில் இந்த கோவில். உள்ளே வந்துட்டோங்க. இன்னும் அடுத்த பிரகாரம் இருக்குது போல். உள்ளே செல்லும் வழின்னு இப்படி போட்டிருக்கு. இங்கே இந்த பிரகாரத்தில் தூண்களில் பாவை தூண்கள், சேர நாட்டு கட்டமைப்பு. நீங்கள் கேரளாவில் இப்படி பார்க்கலாம். அனந்த பத்மநாப சுவாமி கோயிலையும் இப்படி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக சேம் டிட்டோ இப்படி தாங்க இருக்கும். இந்த பெருமாள் எப்படி இங்கே வந்தார் அப்படின்ற காரணத்துக்கு நம்ம இந்த கோயிலோடைய புராணத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மா ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் நடந்த தவறுனால கேசன், கேசின்ற 2 அரக்கர்கள் தோன்றாங்க. ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேசனை வதம் பண்ணி கேசி மேலே சயனிச்சுக்கிறாரு. சயனம்னா படுத்துக்கிறாருன்னு சொல்லணும். கேசியின் மனைவி பெருமாளை பழிவாங்கும் நோக்கத்தோடு கங்கையையும் தாமிரபரணியையும் துணைக்கு அழைக்கிறாங்க. 2 பேரும், அதாவது கங்கை, தாமிரபரணி மாதிரி பெருமாளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பூமாதேவி பெருமாள் சயனிச்சிட்டு இருந்த அந்த இடத்த மேடாக்குறாங்க. அப்படி மேடாக்கப்பட்டதுனால அந்த 2 ஆறுகளும் வட்ட வடிவில் இந்த ஊரை சுற்றி ஓடுது. அதனால தான் திருவட்டாறுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு. இந்த 2 ஆறும் அப்படி ஓடுறது, வட்ட வடிவில் ஓடுறது, பெருமாளுக்கு மாலை சூட்டியது போல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை நம்மாழ்வாரும் அவருடைய பாட்டில் குறிப்பிட்டிருக்காரு. மாலை மடத்து அரவணை மேல் வட்டாற்றான் அப்படின்னு பாடியிருக்காருங்க. கேசனை அழிச்சதுனால இந்த ஸ்தல பெருமாளுக்கு கேசவ பெருமாள் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. இந்த ஊரை சுற்றி ஆறு இப்படி ஓடுறதுனால இந்த ஒரு திவ்ய தேசத்தை மலைநாட்டு ஸ்ரீரங்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. வாவ்,
என்ன அழகாக இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குங்க கோயில். அங்கே அந்த கட்டை ரேக்லாம் வச்சுருக்காங்க, அங்கே விளக்கு ஏற்றலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. வாவ். இந்த கோயிலோடைய வரலாற்றை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பெருமாள் வேணாடு மகாராஜாக்கள்னு சொல்லுவாங்க, இப்போ திருவாங்கூர் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வமாக இந்த பெருமாள் இருக்காருங்க. இந்த ஒரு கோயிலில் 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த குலோத்துங்க சோழர் கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்க. அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டில் இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த மகாராஜாக்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் நிறைய இருக்கு. அதில் ஒரு முக்கியமான கல்வெட்டு குறிப்பு மாத்தாண்ட வர்மர் 18ஆம் நூற்றாண்டு கடைசியில குளச்சல் போருக்கு முன்னாடி இந்த பெருமாளுக்கு 908 தங்க காசுகளும் பட்டாடையும் பெரிய வாளும் இந்த பெருமாளுக்கு சாத்தியிருக்காரு, கொடுத்திருக்காரு, போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இங்க மகாத்மா காந்தி 1937 அவர் வந்ததுக்கான கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில்ல இருக்கு. கொடிமரங்க. ரைட் சைடில் சுவாமி சன்னதி, நம்ம போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இங்கே கன்னி மூலைன்னு இந்த மூளைக்கு விளக்கேற்றி சன்னதி மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இப்போது உள்ளே போயிட்டு அந்த சயன கோலத்தில் இருக்கிற பிரம்மாண்ட ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. அடுத்து நம்ம இந்த பெருமாளை பற்றி சொல்லணுங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான பெருமாள், 108 திவ்ய தேசங்கள்லேயே நீளமான பெருமாள் இவர் தான். 22 அடி நீளமுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார். 3 கதவுகள் இருக்கும். தலைக்கு ஒரு கதவு, உடம்புக்கு ஒரு கதவு, பாதத்துக்கு ஒரு கதவுன்னு இந்த 3 கதவுகள் வழியாக தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். இந்த பெருமாள் ஒரு விசேஷ திருமேனியும் கூட. என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16,008 சாலிகிராம கற்கள்னால இந்த பெருமாள் உருவாக்கப்பட்டிருக்காரு. சாலிகிராம கற்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப விசேஷமான கற்கள்ங்க. இந்து மதத்தில் இதை பெருமாளாகவே கருதி வணங்குறாங்க. இந்த கற்கள் கண்டகி நதி அப்படின்ற ஒரு நதி நேபாளத்தில் இருக்குது. அந்த நதி கரையோரம் இந்த கற்கள் கிடைக்கும். 1000-100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்குகள் மண்ணில் புதைஞ்சி அது அப்படியே இறுகி கல்லாக மாறிடுது. அதை ஃபாசில்னு சொல்லுவாங்க, புதைப்படிமம்னு சொல்லுவாங்க. அமோனைட் அப்படின்ற ஒரு விலங்கோடைய புதைப்படிமம் தான் இந்த சாலிகிராம கல். இதை விஷ்ணுவாகவே மக்கள் கருதுறாங்க. அந்த கற்களை கொண்டு 16,008 கற்களை இணைத்து இந்த பெருமாளை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டு சர்க்கரை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகு, வெல்லம், சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து அந்த கலவையும் ஒன்றாக்கி இந்த பெருமாளை உருவாக்கியிருக்காங்க. இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த கருவறையில் பெருமாள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதேவி, பூதேவி, சூரியன், கருடன், பஞ்ச ஆயுத புருஷர்கள், மது, கைட்டபர்ன்ற அரக்கர்கள், சிரசுக்கு அருகே ஆத்தலேய மகரிஷி இருக்காரு, மண்டியிட்டபடி இருக்காரு. ஆண்டுதோறும் 12 நாட்கள், பங்குனி 3 முதல் 9 வரை, புரட்டாசி 3 முதல் 9 வரை, அந்த காலகட்டத்தில் சூரிய அஸ்தமன கதிர்கள் இந்த சுவாமி மேல விழுது. அதுவும் ஒரு சிறப்பம்சம். இந்த பெருமாள் எப்படி இருக்காருன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாபரை பார்த்தா மாதிரி இருக்காரு. மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாருங்க. இடது கை தொங்க விட்டு இருக்காரு, வலது கையில முத்திரை காட்டி இருக்காரு. தெற்கே தலை வைத்திருக்காருங்க, வடக்கே திருவடிகளை காமிச்சிட்டு இருக்காரு. இந்த கோலத்தை பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் அனந்த பத்மநாபர், அதாவது பத்மநாபர், திருவனந்தபுரத்தில் இருக்க பத்மநாபரும் இவரை மாதிரியே தான் இருப்பார். இவரை போலவே அவரையும் சாலிகிராம கற்கள், கடு சர்க்கரை யோகம் அதெல்லாம் வச்சு தான் உருவாக்குனாங்க. இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒற்றைக்கல் மண்டபம், இந்த பெருமாளுக்கு முன்னாடியும் ஒரு ஒற்றைக்கல் மண்டபம் இருக்குது, பத்மநாபருக்கு முன்னாடியும் ஒரு ஒற்றைக்கல் மண்டபம் இருக்குது. ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோங்க. இந்த ஒரு விமானத்துக்கு கீழே தான் இருக்கார், பிரம்மாண்டமாக இருக்கார். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ், அழகான பெயிண்டிங்ஸ் இருக்குது. பெருமாளுடைய
புராணங்களை குறிக்கிற மாதிரியான படங்கள். அற்புதங்க. இப்போ நம்ம அடுத்த பிரகாரத்துக்கு போகலாம். இந்த ஒரு கோயிலில் சிவபெருமானும் இருக்காருங்க. இங்கே விமானத்தில் தட்சிணாமூர்த்தி கூட இருக்கார், ஒரு வைஷ்ணவ திருத்தலத்தில். அற்புதம். இப்போ ஆரத்தி நடக்க போதான், அதையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு போக போகிறோம். அதுக்கப்புறமா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே நான் உங்களுக்கு வெளியே வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு சிறப்பம்சம் இந்த கோயிலை பற்றி என்னென்னா, கேசனை அழித்ததுனால இவருக்கு கேசவன்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். கேசி மேலே சயனிச்சிட்டார். இந்த கேசிக்கு 12 கைகள் இருக்குது. அந்த 12 கைகளை உபயோகப்படுத்தி தப்பிக்கலான்னு கேசி முயற்சி பண்ணும்பொழுது பெருமாள் அந்த 12 கைகளிலும் 12 ருத்ராட்சங்களை வச்சு தப்பிக்காமல் செய்தார். அந்த 12 ருத்ராட்சங்களும் 12 சிவாலயங்களாக மாறி இருக்குங்க. இந்த கன்னியாகுமரி சுற்றி, இந்த திருவட்டாறு சுற்றி இருக்குது. சிவராத்திரி சிவாலய ஓட்டங்கள்னு சொல்லுவாங்க. இங்கே அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த எல்லா சிவன் கோயில்களையும் ஓடியபடி போய் தரிசனம் பண்ணுவாங்களாம். அது கடைசியாக பார்த்திங்கன்னா ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோவிலில் பெருமாள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணி அந்த சிவாலய ஓட்டத்தை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலில். இதுதாங்க சுவாமி பிரசாதம். அவளும் இந்த என்ன சொல்கிறது வாழைப்பழமும் நம் பிரசாதத்தை உட்கொண்டு விட்டு பிரகாரத்தை சுற்றி வெளியே வர போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்ட ஆதிகேசவ பெருமாள் கோவில். பிரம்மாண்டமான 22 அடியில் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள். ரொம்ப விசேஷமான திருமேனி, ரொம்ப அற்புதமான தரிசனம். ஆரத்திலாம் நடந்தது, அர்ச்சனை எல்லார்கிட்டேருந்தும் வாங்கினாங்க. ரொம்ப ரம்மியமாக இருந்தது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு கோயிலில் அவ்வளவு என்ன சொல்கிறது அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பெருமாளோடைய புராண வரலாறு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோடைய சிறப்பம்சங்கள் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்தோடனே எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருமாள் சயனிச்சிருக்கிற திசை ரொம்ப வித்தியாசமாக. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அதுக்கப்புறமா இந்த செஞ்சி பக்கத்தில் இருக்கிற விண்ணாம்பாறை அந்த விண்ணராய பெருமாள், அந்த மாதிரி இந்த பெருமாளும் திசை மாதிரி படுத்து சயன கோலத்தில் இருக்கார். அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிவன் சன்னதி இருக்குது. ஒரு பெருமாள் கோயிலில் சிவன் சன்னதி இருக்கிறது நான் இங்கே தாங்க பார்க்குறேன். அவ்வளவு எனக்கு விசித்திரமாக ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தியோடைய சிலையெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அவ்வளவு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோயிலில். ரொம்ப விசித்திரமான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். விடிய காலையில் இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அர்ச்சனை எல்லாம் நடந்ததில்லை. எல்லார்கிட்டேருந்தும் அர்ச்சனை வாங்கி அவங்க பெயர் நட்சத்திரம்லாம் சொல்லி ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு பாருங்கள். இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். இந்த பெருமாள் உங்களுக்கு அந்த விளக்கொளியில் அவ்வளோ அற்புதமாக உங்களால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியலனாலும் என்ன சொல்கிறது அந்த ஷேப் அந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல தரிசனம். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த கோவில். இந்த பெருமாளையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் கேமரா பின்னாடி நவீன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். Okay.